கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைய தினம் மாலை மலர் செய்தித்தாள்ல மதுரை மக்களுடைய ஒரு 4 பிரச்சனையை மையப்படுத்தி முதல்வர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. அந்த கடிதத்துல என்ன இருக்குன்னு மதுரை மாநகரத்தை பொறுத்தளவுல அன்றாட மக்கள் சாலையில போயிட்டு வர முடியல. எந்த சாலையும் தார் சாலையே இல்ல, குண்டும் குழியுமாதான் இருக்கு. இப்ப நான் காலவாசல்ல இருந்து கிளம்புனா நீதிமன்றத்துக்கு போறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. செல்லூரை தோண்டி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் போனா கோரிப்பாலத்துல மேம்பால வேலை, அந்த பக்கம் போனா நம்ம இது பாண்டிகோல் ரோடு வேலை. எந்த சாலையும் செப்பனிடப்பட்டதாக ரோடு போட்டதாக இல்ல. மாநகராட்சி நிர்வாகம் தூங்குது. ஏன் இப்படி தூங்குறாங்கன்னு தெரியல. அருமையான அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜ் இருக்காரு. அவர் என்ன செயல்பட முடியாம இருக்காரு அல்லது செயல முடக்கப்பட்டிருக்காரான்னு தெரியல. இன்னொரு அமைச்சர் இருக்காரு, என்ன செயல்படுறாங்கன்னு தெரியல. மதுரை மக்கள் பெரிதும் நம்பிதான் திராவிட மாடல் ஆட்சிக்கு வாக்களித்திருக்கோம். திராவிட மாடல் ஆட்சியை எங்களை போன்ற அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை விட நீங்க பார்த்தா 13 நாளா நம்ம மதுரையா இருக்கக்கூடிய பறவை பக்கத்தில் இருக்கிற சத்தியமூர்த்தி நகர் இருக்கக்கூடிய காட்டு நாய்க்கர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. 500 மாணவ மாணவிகள் 13 நாளா பள்ளிக்கூடத்துக்கே போகல. அரையாண்டு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது தொடர்ச்சியா மாவட்ட நிர்வாகம், தாசில்தார் அந்த சான்றிதழ் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட 75 வருஷமா எங்களுக்கு தெரிய அந்த ஊர்ல தான் இருக்காங்க. அவங்கதான் காட்டு நாய்க்கர். 33 பேருக்கு 2024 3ஆவது மாசம் வரைக்கும் காட்டு நாய்க்கர் சான்றிதழை கொடுத்துட்டு மீதி பேருக்கு தரமாட்டேன்றது என்ன நியாயம்? திராவிட மாடல் அரசு என்பது சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசு. முதலமைச்சர் கவனத்துக்கு இதெல்லாம் போகுதா, தடுக்கப்படுதா, உளவுத்துறை இங்க வேலை பார்க்குதா, அமைச்சர்கள் இங்க சுறுசுறுப்பா இருக்காங்களான்னு தெரியல. 13 நாள் 500 மாணவ மாணவிகள் ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. ரோட்ல சோறாக்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சமநூறு பவர் ஹவுஸ் முன்னாடி. அவங்க கோரிக்கை என்பது ஏற்கனவே புதிய கோரிக்கை இல்ல, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட சான்றிதழ் நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன காரணத்துக்காக நிறுத்தப்பட்டிருக்குன்றத சொல்ல வேணாமா சட்ட ரீதியா? அதே போன்றுதான் விமான நிலைய விரிவாக்கம், சின்ன உடப்பு கிராமம். அந்த கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க திடீர்னு அங்க இருக்கக்கூடிய மக்களை வீடு, அவங்களுடைய கடைகள்லாம் இடிக்கப்படுது. அவங்க என்ன சொல்றாங்க, மதுரை மாநகர எல்லைக்குள்ளேயே 3 சென்ட்ல எங்களுக்கு இடம் கொடுங்க. இதே அமைச்சர் உட்கார்ந்து பேச முடியாதா? மதுரையில வெள்ளம் வந்துட்டா வெள்ள தடுப்பு நடவடிக்கை முன்னாடி செய்யல. திருச்சியிலிருந்து நேரு அமைச்சர் தான் இங்க பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் எதுக்கு இங்க அமைச்சர் இருக்காங்க? என்ன நிர்வாகம் நடக்குது? முதலமைச்சர் தான் நேரடியா கவனம் எடுக்க வேண்டியிருக்கா அல்லது துணை முதலமைச்சர் தான் நேரடியா வரணுமா இங்க மதுரைக்கு? மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. எந்த நடவடிக்கையும் இல்ல அங்க மதுரையில. மதுரை மாநகரம் மாவட்டம் தீவு மாதிரி இருக்கு. அதே போன்றுதான் நம்முடைய மேலூர் பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை மூலமாக மக்களை சுட்டு கொன்றாங்களே 13 பேர் எடப்பாடி ஆட்சியில. அந்த நிறுவனம் இப்ப மதுரையில முகாமிடுறதாக தகவல். கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக மேலூர் பகுதியில டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கிறதுக்கு அந்த வேதாந்த நிறுவனத்துடைய ஒரு பகுதி தான் இந்துஸ்தான் சின்ஸ் என்னும் நிறுவனம். அவங்க பார்த்தா ஒரு 5000 ஏக்கர் பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்களாம். அரிட்டாபட்டி சுத்தி, அரிட்டாபட்டி, செட்டியப்பட்டி, நாய்க்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி, முத்துவேலப்பட்டி இந்த பகுதிகளில் பார்த்தா கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்தணும். இது நம்ம அது பக்கத்துலதான் தமிழக அரசின் சார்பாக நம்ம அங்க பல்லுயிர் திட்டம் வச்சிருக்கோம். அதை பாதிக்கப்படுற மாதிரி இருக்கு.
இது அந்த மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும். அது மாதிரி மதுரை மாநகரத்துக்கு அருகில் மிக நெருக்கமா இருக்கக்கூடிய பிபி குளம் பகுதி, முல்லை நகர் பகுதி, அந்த முல்லை நகர் பகுதியில 3000 குடும்பங்கள் கம்மாய் ஆக்கிரமிப்பு சொல்லி இப்ப அவங்கள காலி பண்ண சொல்றோம். ஆனா இந்த 3000 குடும்பங்களுக்கு யார் மின்சார வசதி கொடுத்தா, குடிநீர் வசதி கொடுத்தா, அவங்களுக்கு ஆதார் அட்டை கொடுத்தா? அவங்க 30 வருஷம் 35 வருஷமா அனுபவிச்சிருக்காங்க. முறையா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு வீடு கொடுக்கணும். வசதியா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுன்ற ஒரு வாதம் வச்சா சரியா வராது. பிபி குளம் பகுதியில அது ஆக்கிரமிப்பாக கம்மா ஆக்கிரமிப்பு இருக்க கூடாது. 35 வருஷமா விட்டுட்டோமே, யார் மேல தவறு? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சொல்றாரு திமுக மேல தவறுன்றாரு. இவங்க ஆட்சியில ஏன் விட்டாங்க? அண்ணா திமுக 10 ஆட்சியில விட்டுட்டா, 10 ஆண்டு கால ஆட்சியில விட்டுட்டாங்கல்ல. அதனால மாநகரமே இன்னைக்கு போர்க்கோலமா இருக்கு மதுரை. இந்த பக்கம் பள்ளி மாணவ மாணவிகள் 13 நாளா போகாம சத்தியமூர்த்தி நகர்ல, சமயநல்லூர், பவர் ஹவுஸ் முன்னாடி தர்ணா பண்ணிக்கிட்டு ரோட்லயே சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு இருக்காங்க. அரையாண்டு தெருவுக்கு போகாம அவங்க நடத்துகின்ற போராட்டம் ஒரு உரிமை போராட்டம். இடையிலதான் தடை செய்யப்படுகிறது ஜாதி சான்றிதழ். ஏன் இது அமைச்சர் இங்க என்ன பண்றாரு? அமைச்சர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மதுரையில? சாதாரண வெள்ளத்தடுப்பு கூட பாக்குறதுக்கு நேரு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு கையாளாத்தனமா? மூர்த்தி என்றால் கீர்த்தின்றீங்க. இங்க என்ன நடக்குது மதுரையில? மதுரை சாலையில நம்முடைய முதலமைச்சர் ஒரு அன்னைக்கு மெயின் ரோட்ல முக்கியமான சாலையில கூட்டு போயிடுறாங்க. செல்லூர் பக்கம் வரணும், அவரு காலவாசல்ல வரணும், பழங்கானத்துல வரணும். சாலை போக்குவரத்து குண்டும் குழியுமாக ஒரு போர்க்களம் நடந்த இடம் மாதிரி இருக்கு மதுரை. போக முடியல. நாங்க திராவிட மாடல் ஆட்சியை இந்த அமைச்சர்களை விட விழுந்து விழுந்து தேர்தல்களை பார்த்தவங்க நாங்க. இன்னும் பார்ப்போம், இந்த ஆட்சியை பாதுகாப்போம். தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி சின்ன சின்ன குறைகள் இருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் மாதிரி முதலமைச்சர் கவனத்துக்கு போனா சுறுசுறுப்பாக இந்த முதலமைச்சரோட யாரும் கிடைக்க முடியாது. அதோட துணை முதல்வர் நம்முடைய தம்பி உதயநிதி களத்துக்கு நேரடியாக ஆய்வு செய்கிறார், உடனடியாக வேலையை முடிச்சு கொடுக்கிறாரு. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆய்வுக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. அப்பயே மதுரைக்கு வரமாட்டாங்க. மதுரைக்கு வராம இல்ல, ஏற்கனவே கூட மதுரைக்கு வெள்ளம் ஏற்பட்ட போது கூட வந்திருக்காரு. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தடுக்கிறாங்க. என்னன்னா, நாங்க பாத்துக்கிறோம், மதுரையில ஒண்ணுமே இல்ல, மதுரை சிறப்பா இருக்கு அப்படி சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த அரிட்டாபட்டியில இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் கனிம வள நிறுவனத்தை கொள்ளையடிக்கிற நிறுவனம், வேதாந்த நிறுவனம் இயற்கை வளங்களை மதுரையில கொள்ளையடிக்கிறதுக்காக வர்றான். நடத்துறது வேண்டிய பொறுப்பு திராவிட மாடல் அரசுக்கு இருக்கு. இத மூர்த்தி அமைச்சர் சொல்லணும்ல. அவர் மேலூர்காரங்க, மேலூர் பூர்வ குடிமா என்ன சொல்லணும்ல. அவர் போய் உதயநிதி வர அன்னைக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பு, முதலமைச்சர் வர்றதுக்கு பிரமாண்டமான வரவேற்போட காமிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மதுரை மாநகரத்துல அடிப்படை பிரச்சனை என்ன? அதிமுக திமுக அரசை குற்றம் சொல்வதற்கு எந்த யோக்கியமும் இல்ல, தகுதியும் இல்ல. மேயர் அவங்க இருந்தாங்க, அமைச்சரா 10 வருஷம் இருந்தாங்க. உதயகுமார், செல்லூர்ராஜ் என்ன பெரிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அவங்க இன்னைக்கு திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை, சமூக நீதிக்கான திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருக்கு. மதுரை அடிப்படை பிரச்சனைகளை மக்களை போராட விடலாமா? நீங்க 1989ல 90ல கடமலை குண்டு கண்டனூர் தேவாலயத்துல மிகப்பெரிய சாரி கலர் வெடிச்சிச்சு. அன்னைக்கு பொன்முத்துராமன் அவர்கள் அமைச்சரா இருந்தார். மதுரை மாவட்டம், ஒன்றுபட்ட மாவட்டம், இன்னைக்கு தேனி மாவட்டம். சந்திரகோவில் தங்கவேல் அமைச்சர் இருந்தாரு. பொன்முத்துராமலிங்க மதுரை மாவட்டத்துடைய செயலாளர் இருந்தாரு. கலைஞர் முதலமைச்சர். 2 அமைச்சர்கள் அனுப்பிச்சு விட்டாரு. தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு கண்டமனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கொளுத்துனாங்க. கோட்டூர், சீலையம்பட்டி 24 மணி நேரத்துல அதை அழித்தார்கள். ஜாதி கலவரம் தென் மாவட்டம் பூரா பரவிடும் சொல்றதுக்காக முக்கியமான இடம் கோட்டூர் பகுதி, சீலையம்பட்டி பகுதி. அந்த அமைச்சர்களுக்கான அந்த கெப்பாசிட்டி, அதான் ஆளுமை வேணும். எப்படி ஆளுமையை பாக்குறாங்கன்னு தெரியல. மதுரையில
முக்கியமான பகுதி சின்ன உடம்பு பகுதி. மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு போகல. ஏன் இவ்வளவு நாள் நீங்க இப்ப அந்த பிரச்சனையை தீர்க்காம இருக்கீங்க? நீதிக்கு வர அளவுக்கு என்ன காரணம்? சத்தியமூர்த்தி நகர்ல அவங்க புது கோரிக்கை வைக்கல. 75 வருஷமா அங்க இருக்கிறாங்க காட்டு நாய்க்குன்னு சொல்லி அவங்களுக்கு தொடர்ந்து பட்டா கொடுத்திருக்கிறோம், அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்கிறோம். இப்ப மாவட்ட நிர்வாகம் என்ன தூங்குது? இன்றைக்கு வேதாந்தா நிறுவனம் தூத்துக்குடிய சுற்றுச்சூழலை அழிச்சிட்டு இப்ப மதுரை நோங்குறான். அப்ப இதை தடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் திராவிட அரசுக்கு தான் உண்டு, திராவிட மாடல் அரசுக்கு தான் உண்டு. மக்கள் நம்புறாங்க. ஆனா தளபதி நம்முடைய மாண்பு முதல்வர் சரியா இருந்தாலும் இங்க நிர்வாகம் முடங்கி கிடக்கு. இன்னைக்கு தினம் மனம் அந்த பத்திரிகை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, அரசுக்கு எதிராக தினசரி செய்தி வெளியிடுது. இன்னைக்கு மாநகராட்சியில திமுக முடக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வெளியிட்டு இருக்கு. இது உளவுத்துறையில ஏன் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போக மாட்டான்னு தெரியல. அதனால மாநகரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை பாதாள சாக்கடை, முறையாக பாதாள சாக்கடை திட்டம் இங்க இல்ல. குடிநீர்ல சாக்கடை கலந்து நீர் வருது பல இடங்கள்ல. நீங்க அதுக்கான முக்கியத்துவம் இல்ல. ஒரு மாநகராட்சி நிர்வாகம் இங்க இருக்கான்ற சந்தேகமே இருக்கு. அதே போன்றுதான் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுது? மாவட்ட நிர்வாகம் பார்க்க வேண்டிய விஷயம் சத்தியமூர்த்தி நகர் பிரச்சனைய, சின்ன உடம்பு பிரச்சனைய அமைச்சர்கள் பின்னாடியே மாவட்ட நிர்வாகம் பின்னாடியே போயிட்டு இருந்தா இந்த பிரச்சனைகளை யார் தீர்ப்பா? அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் தோழமையோடு, உரிமையோடு, அன்போடு கேட்டுக்கொள்வது, மதுரை மாவட்டத்துல நிர்வாகம் முடங்கி இருக்கு, மாநகராட்சி முடக்கப்பட்டிருக்கு. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு உண்டு. நீங்க நேரடியாக கவனம் செலுத்துங்க. மாநகர மக்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்க, மாவட்ட மக்கள் நம்பி இருக்கிறாங்க. அரிட்டாவட்டியை காப்பாற்றணும். மேலூர் பகுதி ஏற்கனவே கிரானைட் கொள்ளையால் பாதிக்கப்பட்ட பகுதி. நீண்ட கொள்ளை கும்பல், இயற்கைக்கு எதிரான கும்பல், கனிமவள கும்பல், கொள்ளையடிக்கும் கும்பல், வேதாந்த கும்பல் மதுரை மாவட்டம் இறங்க பார்க்கிறான். தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கடமை திராவிட மாடல் அரசுக்கு உண்டு. அதனால திராவிட மாடல் அரசை பொறுத்தளவில் மக்கள் நம்புகிறார்கள். முதலமைச்சர் மீது பெரிதும் நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. துணை முதல்வருடைய நடவடிக்கையை பாராட்டுகிறார்கள். ஆனால் மதுரை தனி தீவாக இருக்கு. மதுரை மட்டும் தமிழ்நாட்டில் தனி தீவு மாதிரி இருக்கு. காரணம் எங்களுக்கு புரியல. யாரை சொல்லி குறை சொல்றதுன்னு தெரியல. நாங்க தோழர்களோடு பேசுகிறோம். இந்த அரசு நீடிக்க வேண்டும் நல்ல இடத்துல பேசுறோம். ஆற்றங்கரை முழுவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கழிவு நீரை போல வைகாத்துல விடுறான். கழிவு நீர் முழுவதும் 2 பக்கமும் ஒரு சாலையில் அமைச்சிருக்கோம்ல, அந்த சாலையில ஒட்டி பார்த்தா எல்லாரும் கழிவு நீரை விட்டா வைகை இல்லாம போயிடும். வைகை நதியா இருக்கா எதிர்காலத்துல? இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு பார்த்தா வைகை நதி சாக்கடை நதியா மாறப்படும். இது நான் மிகைப்படுத்தி சொல்லல, இதான் உண்மை நிலவரம். நீங்க சில தமிழ் பத்திரிகையில வந்திருக்கு, எங்க எப்படி எப்படி கலக்குது படத்தோட எடுத்து போட்டிருக்காங்க, புகைப்படத்தோட எடுத்து போட்டிருக்காங்க. முழுமையா சாக்கடை கலக்குது. இதுக்கு காரணம் என்ன? மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கிற அதிகாரிகள் மெத்தன போக்கு, லஞ்சத்தை வாங்கிக்கிறது, பணம் வாங்குறது. இதை தவிர என்ன நடக்குது? நடக்கிற போராட்டம் பெரிய போராட்டமா, பெரிய கோரிக்கையா? சாதாரண சாமானியனுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம். அந்த சாதாரண சாமானிய விளிம்பு நிலை மக்களுடைய கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாது. ஆட்சி இருந்து என்ன பயன்? சாலைகள் முழுவதும் குண்டும் குழி. எந்த சாலை மதுரையில உருப்படியா இல்ல.
முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் அறிக்கையின் வாயிலாக, பேச்சின் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறேன். தேவைப்பட்டால் முதலமைச்சர்களை விரைவில் நேரில் சந்திப்பேன். இன்னும் பல உண்மையான விஷயங்களை மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை, அமைச்சர்களுடைய ஈகோ பிரச்சனை, பல சட்டமன்ற உறுப்பினர் எங்க இருக்காங்கன்னே தெரியல, மண்டல தலைவர்களுக்கு முழு அதிகாரம் இல்ல. இந்த குறைகள் எல்லாத்தையும் நான் முதலமைச்சரை நேரில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை விரைவில் ஏற்படும் என்று கருதுகிறேன். மாவட்ட மக்களுடைய இந்த உரிமை போராட்டத்தை எங்கள் இயக்கமான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களுடைய போராட்டத்துக்கு துணை இருக்கும் மக்களே. சாதாரண சாமானிய மக்களுக்காக பெரியார் வழியில், அண்ணா வழியில் போராடுகின்ற இயக்கம் தான் எனது தலைவரான அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம். ஆனா இன்றைக்கு காலை கூட நான் சத்தியமூர்த்தி நகருக்கு சென்று மாணவ மாணவிகளை சந்தித்து உரையாடிவிட்டு வந்திருக்கிறேன். சின்ன உடைப்புக்கு செல்ல இருக்கிறேன். மேலூர் அரிட்டாவட்டியை காப்பாற்றுவதற்கு முழுமையாக எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் போராடும். நீதிகுளம் முல்லை நகர் மக்களுக்கான நீதிமன்ற போராட்டத்திலே எங்களை பங்கெடுத்துக் கொள்வோம். முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு வருவோம். தேவைப்பட்டால் மக்களோடு மக்களாக இணைந்து போராடும், தயங்க மாட்டோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி சார். நன்றி.